இன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, ஆதவ் அர்ஜுனா துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று அமைச்சர் தாம்பரம் சரத் அவருடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது. இன்று சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு கூட இருக்கின்றது. முதன்முறையாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது துறை ரீதியான மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பார். சட்டமன்றத்தில் குறிப்பாக இந்த பொதுப்பணித்துறைக்கு மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த நிதியை எவ்வாறு செலவு செய்ய போகிறார்கள், எந்தெந்த திட்டத்திற்கு இந்த திட்டம் செலவழிக்க போகிறது, என்ன மாதிரியான கட்டடங்கள் கட்டப் போகிறார்கள், என்ன மாதிரியான நெடுஞ்சாலைத்துறை சார்பான கட்டடங்கள் கட்டப் போகிறார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும். குறிப்பாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஏவா வேலு போன முறை பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த விவாதத்தில் பேச இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதே போல இந்த ஹைவேஸ் துறைக்கு மட்டுமே 21,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான சாலை திட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கிறது. உதாரணமாக தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய இரும்பு பாலம் கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்றது. இன்றைக்கு கூட ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கிறது. அது போடப்பட்ட திட்டத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், சில இடங்களில் குறிப்பாக நந்தனம் போன்ற இடத்தில் அதை விரிவாக்கம் செய்ய முடியாமல் அந்த திட்டம் தடுமாறி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உத்தண்டி வரை ஈசிஆர் சாலையில திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 2,000 கோடி ரூபாய் போடப்பட்ட திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக என்ன மாதிரியான விஷயத்தை அவர்கள் கையெழுக்கப் போகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 20,000 கோடி ரூபாயை எவ்வாறு செலவு செய்ய போகிறார்கள் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டோம், தொட்டால் விட மாட்டோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு நேர்மையான ஒரு தூய சக்தியாக இந்த ஆட்சி என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பல்வேறு விதமான டெண்டர்களுக்கு எந்தவித கமிஷனும் இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல ரோடு ரிப்பேர் பண்றதற்கும் அதே போன்ற பல்வேறு விஷயங்களுக்கும் மெயின்டெனன்ஸுக்காகவும் 250 கோடி ரூபாய் ஹைவேஸ் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறைக்கும் பல்வேறு விதமான கட்டங்கள் கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்டு வரக்கூடிய பல்வேறு விதமான குறிப்பாக லைப்ரரி மதுரையில நடைபெற்று வரக்கூடிய பணிகள், அதே போல கோயம்புத்தூர்லயும் ஒரு பெரிய லைப்ரரி கட்டப்பட்டு வருகிறது. இதுக்கெல்லாம் நிதி எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுகிறது, புதிய திட்டங்களுக்கான திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பது குறித்த ஒரு ஆவலும் தற்போது மேலோங்கி இருக்கின்றது. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமைச்சர்கள் குறிப்பாக இந்த துறைக்கு என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள், எப்படி அந்த துறையை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல இந்த 3 தமிழர்கள் தொடர்பாக கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக திமுக கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றது. அது குறித்தும் இன்றைக்கு முக்கியமான விவாதம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நேற்றைக்கு சபாநாயகர் குறிப்பாக 4 அமைச்சர்களுடைய அவை குறிப்பிலிருந்து சில வாக்கியங்களை நீக்கினார். குறிப்பாக வனத்துறை அமைச்சர் கருணாநிதி என்று சொன்னது நீக்கப்பட்டது. அதே போல அருண்ராஜ் அவர்கள் ஊழல் குறித்து பேசியதும் நீக்கப்பட்டது. அதே போல நிர்மல்ராஜ் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் பேசியதும் சில விஷயங்கள் நீக்கப்பட்டன. அதே போல ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் பேசியதும் நீக்கப்பட்டன. இது போன்ற 4 அமைச்சர்கள் பேசியது நீக்கப்பட்டது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சில விஷயங்களை அங்கும் இங்கும் முதலமைச்சர் இருக்கிறார் என்று போன்ற விஷயங்கள்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. எனவே ஒரு காரசாரமான ஒரு விவாதம் என்பது நடைபெற்றுக் நாட்டு மக்கள் இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறார்கள். எந்த எம்எல்ஏ சிறப்பாக செயல்படுகிறார், எம்எல்ஏ உண்மையிலேயே சட்டப்பேரவைக்கு வருகிறாரா என்பன போன்ற இந்த நேரலை வந்த பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறிப்பாக இந்த கேன்டீனுக்கு போய் அதிக அளவில் உட்காருவது கூட குறைந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. என்று சொன்னால் எங்களுடைய எம்எல்ஏ சட்டப்பேரவை இல்லை என்று பொதுமக்கள் பார்த்து வருவார்கள் என்பதால் அவர்கள் உன்னிப்பாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி குறிப்பாக நேற்றைக்கு கூட ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்ற போது திமுக வெளிநடப்பு செய்யலாம் என்று சொன்ன போது வேண்டாம் என்று கட்சியுடைய மூத்த எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய KN நேரு, ஏவா வேலு போன்றோர் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம வெளியே சென்றால் அது வேறு மாதிரி ஆகிவிடும் என்பதையெல்லாம் உள்ளுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிந்தது. எனவே முதலமைச்சரும் அவை நடவடிக்கையில் பங்கேற்கிறார். நேற்றைக்கு கூட எதிர்கட்சி உறுப்பினர்களும் சாரி கேட்டுக் கொண்டதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ஜனநாயகபூர்வமான ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவையாக இது இருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு KKSR 10வது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்திருக்கார். 1977 அவர் எம்எல்ஏ. அடுத்த ஆண்டுடன் அவர் 50 ஆண்டுகள் ஆகிறது சட்டப்பேரவைக்கு அவர் வந்த ஆண்டு. அதே போன்று 2 ஒற்றுமை இருக்கிறது. KA செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா 1977 எம்எல்ஏவாக முதலில் ஆனவர். அவருக்கும் நேற்றைக்கு மானிய கோரிக்கையில் பேசினார். முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரனும் அடுத்த 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். அதே போல தற்போதைய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் 50வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். 2 பேருமே பேசினார்கள். குறிப்பாக அந்த அப்பா சப்ஜெக்ட், உங்க அப்பாவை காணவில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள், நிச்சயமாக அப்பா வருவார், அப்போது உங்களில் பாதி பேர் இருக்க மாட்டீர்கள் என்று KKSR பேசினார்.
அதே போன்று அதற்கு அமைச்சர் செங்கோட்டையனும் அவ்வப்போது பதில் கொடுத்ததை நீங்க பார்க்கலாம். அவை முன்னவராகவும் அவர் இருக்கின்றார். அவருக்கென்று சில அதிகாரங்கள் சட்டப்பேரவையில் அவை முன்னவருக்கென்று இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர் பல்வேறு முக்கியமான விவாதங்களை குறுக்கிட்டு சமாதானம் செய்யக்கூடியவராகவும் செங்கோட்டையன் இருக்கின்றார். புதிய அமைச்சர்களுடைய செயல்பாடு என்ன எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும். இன்றைக்கு தாம்பரம் சரத் பேசுவதால் அவர் குறித்து எதிர்கட்சிகள், குறிப்பாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் மற்றும் மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அதேபோல தேமுதிக, பாமக உள்ளிட்ட தேசிய கட்சிகளை சேர்ந்த பாஜக ஒரே எம்எல்ஏ இருக்கிறார். சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளும், அதே போல தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 3 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பேசுவார்கள். ஒவ்வொருவருக்கும் 15 நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 2 துறைகள் மீதும் பேசுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20,000 கோடி, அதே போல பொதுப்பணித்துறைக்கு ஒரு 15,000 கோடி, 35,000 கோடியை கையாளக்கூடிய அமைச்சராக இந்த ஓராண்டில் அவர் செலவு செய்து கணக்கு காட்ட வேண்டும். இப்போது அந்த அவர் துறை சார்பான அந்த விவாதம் நடைபெற்று அதை சபாநாயகர் தீர்மானத்திற்கு விடுவார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அனைவரும் ஏற்போர் ஆம் என்று சொல்வார். ஆம் என்று ஆளுங்கட்சியை சொல்வார்கள். அப்பொழுதுதான் அந்த ட்ரெஸரியில் இருந்து, குறிப்பாக கவர்மெண்டுடைய கருவூலத்திலிருந்து பொதுப்பணித்துறைக்கு தேவையான அமௌண்ட்டும் அதே போல ஐஏஎஸ் துறைக்கு தேவையான அமௌண்ட்டும் போய் சேரும். அப்போதுதான் அவர்கள் டெண்டர்களை விட்டு அந்த கட்டிடங்களை கட்டுவார்கள். குறிப்பாக இன்றைக்கு பொதுப்பணித்துறையில பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் கூட முதலமைச்சருக்கான ஒரு அலுவலகம் புதிதாக கட்டப்படுகிறது. அதற்கு 11 கோடி ரூபாய் பிடபிள்யூ டெண்டர் போட்டிருக்காங்க. அதில் கூட இன்றைக்கு சில மாற்றங்கள் இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில் வந்திருக்கிறது. அதாவது ஆன்லைன்ல வெளியிடப்பட்ட டெண்டருக்கும் அதே போல பேப்பரில் வந்த டெண்டருக்கும் முரண்பாடுகள் இருப்பதாக இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கு. நேற்றைக்கு டெல்லியில் ஆசீர்வாதம் ஆச்சாரி, அவர் பாஜகவை சேர்ந்தவரும் முதன்முறையாக இந்த தமிழக வெற்றி கழக கவர்மெண்டை குறை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதற்கெல்லாம் பதில் அளிக்கக்கூடிய ஒரு விதமாக அமைச்சருடைய பதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சருடைய பதில் என்னவாக இருக்கும் என்பது நமக்கு குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் சிறப்பாக கையாளக்கூடியவராக இருக்கிறார். அவர் பெரம்பூர் தொகுதியிலிருந்து, பெரம்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக இருக்கின்றார். அவருடைய சொந்த மாவட்டம் பொறுத்தவரை பெரம்பலூரில் இருந்து அவர் வந்திருக்கின்றார். அவர் குறிப்பாக பல்வேறு ஆக்கப்பூர்வ சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்திற்கு அடுத்து 3வது இடத்தில், அதாவது ஐராறிக்கைப்படி பார்த்துட்டு முதலமைச்சர் ஆனந்த், அதுக்கப்புறமாக ஆதவ அர்ஜுனா இருக்கின்றார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்று அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல நாட்டு மக்களும், குறிப்பாக 8 கோடி தமிழர்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அவர் இந்த பொதுப்பணித்துறை ஒரு இளைஞர், முதன்முறை எம்எல்ஏ, முதன்முறை அமைச்சர், முக்கியமான, அதாவது கடந்த காலத்தில் வியாபாவேலு போன்ற 3 அமைச்சர்கள் வைத்திருந்த துறையை இவர் வைத்திருக்கிறார். எனவே தமிழகம் முழுவதும் சாலைகள் பல இடங்களில் ரிப்பேராக இருக்கிறது. பல இடங்களில் பாலங்கள் கட்ட முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக பெரிய ஆறுகளுக்கு இடையில், குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாலப்பணியாக இருக்கக்கூடிய, குறிப்பாக பெண்ணாகரம் அருகே ஏரியூரிலிருந்து மேலூர் அந்த பகுதியில் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம் ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் என்று சொன்னார்கள். அது இன்னமும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இது போன்ற கோரிக்கைகளை எதிர்கட்சிகள் எழுப்புவார்கள். குறிப்பாக சென்னையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சாலை பணிகள் குறித்தும் எதிர்கட்சி குறிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே ஒரு காரசாரமான விவாதம் இன்று சட்டப்பேரவையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரை அமைச்சர் ஆனந்த் தனது முதல் முறையாக தனது மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்க இருக்கின்றார். அதே போல வரக்கூடிய திங்கட்கிழமை முதலமைச்சருடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வி, உயர்கல்வித்துறை காங்கிரஸ் அமைச்சர் முதன்முறையாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச இருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல அந்த முக்கியமான அவர்கள் எவ்வாறு தங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக 25ஆம் தேதி இயற்கை வளங்கள் கனிவளத்துறை அமைச்சர் பிரபுவும், அதே போல செவ்வாய்க்கிழமை பார்த்தீர்கள் சொன்னால் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் கீர்த்தனா தன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதே போன்று பரந்தூர் விமான நிலையம் எங்கு மாற்றப்பட்டிருக்கிறதா, குறிப்பாக அதற்கு பதில் புதிய விமான நிலையம் வருகிறதா என்பன போன்ற விஷயங்களுக்கு பதிலளித்து பேசுவார். அதே போல தகவல் தொழில்நுட்பத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீது விவாதமும் கூடிய 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று நடைபெறுகின்றது. ஐடி டிபார்ட்மெண்ட் புதிய ஏஐ மினிஸ்டராக வந்திருக்கக்கூடிய குமார் எப்படி தன்னுடைய செயல்பாடுகளை காண்பிக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதே போல வியாழக்கிழமை அடுத்த வாரம் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு முதன்முறையாக தனது மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச இருக்கிறார். அதே போல பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கூடிய ஐயுஎம்எல்ஐ சேர்ந்த அமைச்சரும் பங்கேற்க இருக்கிறார். எனவே அவர்களுடைய பங்கு எப்படி இருக்கு என்பதை முதன்முறையாக கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்றக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்று சொன்னால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து கிட்டத்தட்ட 100 நாட்கள் ஆகிறது. எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகளும் காரசாரமாக அவ்வப்போது கேள்விகளை எழுப்புகிறார்கள். உதாரணமாக எதிர்கட்சியை பொறுத்தவரை 59 உறுப்பினர்களை கொண்ட திமுக, 41 உறுப்பினர்களை கொண்ட அதிமுக, இரண்டும் சேர்த்தால் 100 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 6 பேர் ரிசைன் செய்து விட்டார்கள். ஒரு இடம் வேகட்சியாக இருக்கின்றது. இதே போன்று
சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். எனவே எதிர்கட்சிகள் அவ்வப்போது பேசும்போது உடனடியாக சபாநாயகர் அவர்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கிறார். நேற்றுக்கு கூட தங்கம் தென்னரசு போன்றவருக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகளை சபாநாயகர் நடுநிலையாக செயல்படுவதாகவும் கடந்த 60 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு ஆளுங்கட்சியை காட்டிலும் எதிர்கட்சிகளுக்கும் அதிக அளவில் பேசுவதற்கான வாய்ப்புகளை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கொடுக்கிறார் என்பதும் பரவலாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. அமைச்சர்கள் பேசுவதையே அவை குறிப்பில் நினைக்கிறார். குறிப்பாக திருவெரும்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் அடிக்கடி எந்திரிச்சு பேசிக் கொண்டிருந்தார். அவரை சபாநாயகர் விஜயகுமார் நீங்கள் அடிக்கடி எந்திரிக்க கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்தார். எனவே இது போன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவராகவும் எதிர்கட்சி உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவராகவும் வைத்திருக்கிறார். அதே போல மூத்த எதிர்கட்சியை சேர்ந்த எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, அதே போல தளவாய் சுந்தரம், ஓ.எஸ். மணியன் போன்றோருக்கு அடிக்கடி வாய்ப்பு கொடுத்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஏவாவேலு, அதே போல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கும் அவ்வப்போது பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதன் மூலமாக அவர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு, குறிப்பாக இதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டப்பேரவையை குறிப்பாக பல லட்சம் மக்கள் உடனடியாக நேரடியாக பார்க்கிறார்கள். எனவே அவ்வப்போது யார் தவறு செய்தாலும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் திறமைசாலி, யார் சரியாக பேசவில்லை என்பன போன்ற விஷயங்களையும் நாட்டு மக்கள் நேரடியாக பார்ப்பதால் இந்த சட்டப்பேரவை என்பது விறுவிறுப்பாக இருக்கின்றது. எனவே அடுத்த வாரம் முழுவதும் சட்டப்பேரவை இருக்கிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு 2வது நாள் மானிய கோரிக்கை என்பதால் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நிறைய சட்ட மசோதாக்களும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.